وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா மரியம் இந்த 2 வாரங்களாக நமக்கு முந்திய ஷேக் நூருல்லா உமரி அவர்களும் மற்றும் ஷேக் உமர் உமரி அவர்களும் இந்த 2 வாரங்களிலே சூரா கஹஃப் வரைக்கும் முடிச்சு என்கிட்ட சூரா மரியம் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியிலே மேலும் மேலும் அல்லாஹ் பரக்கத் தரட்டும். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை தவறாமல் இதை ஜூம் ஆன் பண்ணுறது கூட அது பெரிய விஷயம்தான் இல்லையா? நம்ம ஏதாவது மறந்துட்டோம்னா பெரிய மக்களுடைய ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய ஊடகத்துறை செயலாளர் அப்துல் காதர் பாஷா அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஏன்னா அவங்க தவறாமல் மறக்காமல் நேரம் வரதுக்கு முன்பாக வேண்டி இதை ஜூமை ஆன் பண்ணி அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போன்று மார்க்க செயலாளர் ஷேக் ஷர்ஃபுத்தீன் உமரி கடந்த ஆண்டு நான் பண்ணேன், இந்த ஆண்டு ஷேக் அவங்க பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் தவறாமல் கலந்து கொள்கிறாங்க. இந்த சூரா மரியம் இந்த சூறாவை இந்த பகுதியை கிட்டத்தட்ட 4 வருஷமாக குர்ஆன் தஃப்சீர் நடத்துகிறோம். அதில் நான் இது வரைக்கும் இந்த பகுதியை நான் தொடவே இல்லை. அதனால் ஷேக் ஷர்ஃபுத்தீன்கிட்ட கேட்கும்போது அவங்களும் நானும் இந்த பகுதியை நான் தொடலைன்ட்டாங்க. அப்போ ஷேக் சொன்னாங்க சரி நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இது சூரா மரியம், இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூறா, பல பொக்கிஷங்களை அடங்கிய ஒரு சூறா என்று சொல்லலாம். சூரா மரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா மரியத்துடைய ஒரு முன்னுரையை சற்று பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு இது முன்பாக இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறா இல்லையா? இந்த சூறால கிட்டத்தட்ட 98 வசனங்கள் அடங்கியுள்ள ஒரு சூறா. இது நம்ம 5 பகுதிகளாக பிரித்து நம்ம எடுத்தோம்னா 1 to 40 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்பொழுது இந்த வசனங்களில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மற்ற மூசா, மற்ற இஸ்மாயில், இத்ரீஸ் போன்ற நபிமார்களே எல்லாம் தெளிந்து விட்டு போய்கின்றான். இந்த சூறாவுடைய முக்கிய நோக்கம் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். மற்ற நபிமார்களே எல்லாம் தெளிவாக கூறாம அப்படி தெளிந்த விதமாக எல்லாம் என்ன செய்யறான் அப்படி போய்கொண்டு இருக்கிறான். பிறகு 41 50 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி அவங்க தன்னுடைய தந்தைக்கு ஒரு உபதேசம் பண்றாங்க இல்லையா? ஒரு அருமையான உபதேசம். அந்த 10 வசனங்கள் அந்த அடங்கியுள்ள ஒரு வசனங்கள் அதில் அமைந்துள்ளது. பிறகு 50 65 வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி கொண்டு போயிட்டான். 66 98 வரைக்கும் மக்காவுடைய கொள்கைகள், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்து அவரை மறுப்பதற்கு என்ன நியாயம் உள்ளது என்ன என்பது அல்லாஹ் தெளிவாக அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். கடைசியாக வசனத்தில் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்பவன் யார் என்பது அல்லாஹ் ரஹ்மானுடைய பண்புகள் என்பது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல இந்த கடைசி வசனங்கள்ல சொல்கிறான். பிறகு இதோடைய பின்னணியை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவுடைய பின்னணி, இறக்கப்பட்ட பின்னணி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகள் இல்லையா? 40வது ஆண்டுல அல்லாஹ் என்ன செய்யறான் நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா தரான். ஆரம்பத்துடைய 3 ஆண்டுகள் ரகசிய பிரச்சாரம், அந்த ரகசிய பிரச்சாரத்துல பிறகு 2 ஆண்டுகள் அல்லாஹ் அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க பகிரங்கமாக என்ன செய்றாங்க மக்கள் அழைக்கிறாங்க.
இந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 140 150 வரை தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடியவர்கள் 150 பேர் தான் இல்லையா. அதிலும் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்திலும் தாழ்த்தப்பட்டவங்க தான் ரொம்ப அதிகமானது. பொருளாதாரத்தில் உயர்ந்த சில சஹாபாக்கள் மிகவும் குறைவானவர்கள். அபூபக்கர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இது போன்ற சஹாபாக்கள் மிகவும் குறைவானவங்க. பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. அதனால் மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்முடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்த மக்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பொருளாதாரத்திலும் உயர்ந்தவர்கள், அந்தஸ்திலும் உயர்ந்தவர்கள், தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நாம் எந்த விதமான கை வைக்க முடியாது. ஆகவே பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை, பிலால் போன்ற மக்களை, சுமையா போன்ற மக்களை, அம்மார் போன்ற சஹாபாக்களை நாம் என்ன செய்யலாம், வன்கொடுமையை அவர்கள் மீது ஆழ்த்தி விடலாம் என்று அவர்கள் மீது கடுமையான கொடுமைகளை அந்த மக்கள், அந்த குறைஷியுடைய தலைவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சில சமயங்களிலே சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் ரசூலுல்லாஹ் கிட்ட, முடியல, எங்களால் தாங்க முடியல, நீங்க துவா செய்யுங்களேன்னு சொல்லுவாங்களாம். அந்த அடிப்படையில சொல்லும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் நீங்க பொறுமையா இருங்க, ஓ அம்மாருடைய குடும்பமே ஆளை யாசிரு, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான் என்று சுப செய்தியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ் இந்த மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய என்னன்னா, பக்கத்து நாடுகளை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சூழ்ந்து பார்க்குறாங்க. பக்கத்து நாடுகளிலே யார் எந்த நாட்டுடைய அரசன் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து அவன் அந்த மக்களுக்கு தன்னுடைய நாட்டிலே பிரஜையாக தனக்கு இடம் கொடுப்பதற்கு யார் எந்த நாட்டில் எந்த அரசன் தயாராக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் அரபு நாட்டுடைய அந்த சுற்று வட்டாரத்தை பார்க்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு நஜாஷி மன்னன் எத்தியோப்பியாவுடைய அந்த நாடு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த ஆரம்பத்தில் குறைவான மக்கள், கிட்டத்தட்ட 11 ஆண்கள் 4 பெண்கள் இல்லையா, இவங்க ரகசியமாக என்ன செய்றாங்க, கடல் வழி மார்க்கமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த நாட்டுக்கு அங்கே போனீங்க, அங்கே போங்க. ஏன்னா அந்த நாட்டு மன்னர் நியாயமானவர், நீதியானவர், அவர் எல்லா மக்களையும் எல்லா ஜாதி எல்லா மதத்தவர்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசர், நீதமான அரசர், நியாயமான அரசன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு முதல் குழு 15 பேர் கொண்ட ஒரு குழுவை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கடல் வழியாக துறைமுகம் ஷுஐபா என்ற துறைமுகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இந்த செய்தி கேட்ட குறைஷிகளுக்கு மூக்குள் வேர்க்க ஆரம்பிச்சு விட்டது. ஓ, நாம் மக்காவை விட்டு தாண்டக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்திலே முஹம்மது ஒரு சூழ்ச்சியை செய்கிறார், இவர் தன்னுடைய மார்க்கத்தை அண்டை நாடுகளும் பரப்புவதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்கிறார் என்று குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சு விட்டார்கள். நாம் என்ன செய்யலாம் இப்பொழுது? இப்ப சென்ற 15 பேரையும் கொண்டு வர வேண்டும். உடனே ஒரு படையை அனுப்பப்படுகிறது குறைஷிகள். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் அங்கிருந்து துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் சென்று விட்டது, எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டது என்று அங்கு செய்தி சொன்ன உடனே மீண்டும் திரும்பி வருகிறார்கள் குறைஷியுடைய தலைவர்கள். உடனே என்ன செய்யலாம், யாரை அனுப்பலாம் அந்த நாட்டுக்கு, எத்தியோப்பியா நஜாஷி மன்னுடைய அந்த நாட்டுக்கு யாரை அனுப்பலாம் என்று குறைஷிகள் ஒரு ஆலோசனை செய்யும் பொழுது அதில் 2 மக்கள், அப்துல்லா பின் ரபியா, அமர் பின் ஆஸ் என்ற இவர்கள் இருவருமே குறைஷியுடைய நலனை காக்கக்கூடிய உண்மையான மக்கள். குறைஷியுடைய எந்த விதமான விஷயத்திலும் அந்த குறைஷ் குலத்துக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்று நலம் நாடுபவர்கள் இந்த 2 பேருமே. அமர் பின் ஆஸ் நல்லதே அவர் என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதுமே நலம் நாடுவாங்களாம் குறைஷியுடைய குலத்துக்கு. அப்துல்லா பின் ரபியா அவர் நாவன்மை ஒரு படைத்தவர், நயமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்துல்லா பின் ரபியா, அமர் பின் ஆஸ், அப்துல்லா பின் ரபியா இவர்கள் இருவருமே குறைஷி குலத்துக்கு நல்ல பக்க பலமாக இருக்கக்கூடிய, அந்த குறைஷியுடைய குலத்துக்கு எந்த விதமான கெட்ட பேர் வரக்கூடாது என்று எண்ணம் கொண்ட அந்த 2 நபர்கள். இந்த 2 பேர் என்ன செய்றாங்க, குறைஷிகள் சொல்றாங்க, நீங்க போங்க, அங்க போய் என்ன செய்யுங்க, அங்குள்ள மக்கள் என்ன செய்றாங்க, கூட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு குழு போயிடுது இல்லையா. அதுக்கப்புறம்
அப்போ அந்த 15 பேர் இப்போ தஞ்சம் புகுதுட்டாங்க அந்த அந்த இடத்துல எத்தியோப்பியாவில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குழு போகுது இல்லையா? இந்த பெரிய குழு வந்து கிட்டத்தட்ட 83 ஆண்கள் 11 பெண்கள், கிட்டத்தட்ட நம்ம எத்தனை பேர், 94 பேர். இது 2வது குழுவும் அங்கே போயிடுது. இந்த 2 குழுவுமே அங்கே போய் சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் தான் குறைஷ்கள் என்ன செய்யறாங்க, இந்த 2 பேரும் அனுப்புறாங்க, போய் நீங்க என்ன செய்யுங்க, நம்முடைய 94 2வது குழு, முதல் குழு 15 பேர், 94 15 கிட்டத்தட்ட 100 105 106 இத்தனை பேர் நீங்க அழைத்து கொண்டு வாருங்க சொல்லி என்ன செய்றாங்க. இந்த 2 பேரும் என்ன செய்றாங்க, நயமாக பேசி அனுப்புறாங்க. அந்த அந்த மன்னருக்கு தேவையான வெகுமதிகளை, அவர்கள் பரிசுகளை அவர்களுக்காக அந்த அரச மன்னருக்காக வாங்கி கொடுத்து, பெரும் பெரும் உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்து, நீங்க போய் இதை கொடுத்து எப்படியாவது பேசி, ஏன்னா அப்துல்லா பின் ரபியா நல்ல நயமாக பேசக்கூடியவர், நாவன்மை படைத்தவர் அவர். அவருக்கு அந்த சொல்லி நீங்க எப்படியாவது பேசி கூட்டுவாங்க சொல்லி இந்த 2 பேரும் அங்கே அனுப்புறாங்க. இந்த 2 பேரும் போடுறாங்க. அங்க போய் அங்க உள்ள மக்கள்கிட்ட, இந்த அங்குள்ள மன்னரை பார்ப்பதற்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா, அங்குள்ள சில சின்ன சின்ன அமைச்சர்களை அவர்களை பேசி நீங்க எப்படியாவது எடுத்து சொல்லுங்க மன்னர்கிட்ட சொல்லி, அவங்கள சில கிஃப்ட்டுகளை சில வெகுமதிகளை கொடுத்து என்ன செய்றாங்க, லஞ்சம் கொடுத்து என்ன செய்றாங்க, பேச வைக்கிறாங்க. தஞ்சம் பண்ணி செய்றாங்க. அப்போ என்ன செய்றாங்கன்னா, அப்ப மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த 2 பேருமே, இது மாதிரி எங்களுடைய நாட்டுக்குள்ள இருந்து சில எளியோர்கள் இங்க வந்து தஞ்சம் புகுத்துட்டாங்க, ஆகவே நான் அவங்களை கூட்டு போறதுக்கு நாங்க வந்துக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் உடனே, அப்படியா, என்னுடைய நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து வந்துக்கிறாங்களா, அப்படி என்றால் அவர்கள் என்னை நாடி வந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் அவங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த 2 பேரும் அனுப்பிடுறாங்க. நான் அனுப்ப மாட்டேன், அவங்க என்ன நாடி வந்ததுனால என்ன செய்ய மாட்டேன், நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன் சொல்லி என்ன செய்றாங்க, அனுப்பிடுறாங்க. போகும் பொழுது மறுநாள் மீண்டும் என்ன செய்றாங்க, அப்துல்லா பின் ரபியா போகும் மறுநாள் சொல்றாராம் மன்னர்கிட்ட, ஓ மன்னர் அவர்களே, நீங்க சொல்றது கரெக்டு தான், நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்க, அவர்கள் வந்து ஒரு புது கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், அதெல்லாம் சரிதான், ஆனா அவர்கள் வந்து உங்களுடைய தெய்வங்களை குறை சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஒரு தூதர் தான் என்று என்ன செய்றாங்க, அவங்க சொல்றாங்க என்று சொன்ன உடனே, அப்படியா, உடனே எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வாருங்க சொல்லி என்ன செய்றாங்க, அந்த மக்கள் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அதுல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், இவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இவங்க அலி ரலியல்லாஹுடைய 10 வயது மூப்பு உள்ளவர்கள். அவங்க என்ன செய்றாங்க, இந்த மரியமுடைய வசனங்களை ஓதி காட்டுறாங்க. இது அப்ப இறங்கிச்சால, இது முன்னாடியே இறங்கி விட்டது. ரசூல்லா வந்து முன்னாடியே கணிச்சிட்டாங்க, இப்படிலாம் நடக்கும், நீங்க இப்படி நடக்கும் பொழுது நீங்க இப்படிலாம் பேச வேண்டும் என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வித விஷயங்கள் இதெல்லாம். அவங்க ஜாஃபர் பின் அபி தாலிப் இந்த வசனங்களை, சூர மரியமுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுனாங்க. ஓதி முடிச்ச உடனே அந்த மன்னர், அரசன் நஜ்ஜாஷி மன்னர், அவர் வந்து கீழே குனிஞ்சு ஒரு குச்சியோ ஒரு துரும்பை எடுத்து சொல்கிறார், இந்த குச்சி அளவு கூட நீங்க சொல்வதிலும் எங்களுடைய மதத்திலும் எந்த விதமான பொய்யும் இல்லை, நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மை, நீங்க ஓதிய வசனங்கள் நாங்கள் எங்களுடைய முந்தியர்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படிதான் நம்புனாங்க என்று அந்த மன்னர் சொன்ன உடனே இந்த 2 பேரும் கதி கலங்கிடுச்சு. ஐயோ, இப்ப அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா விட மாட்டாங்க சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த 2 பேரும் திரும்பிட்டாங்க. அப்புறம் சொன்னார், மன்னர் சொன்னார், இல்லை நான் இவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி, நீங்கள் கொண்டு வந்த வெகுமதிகளை, கொண்டு வந்த அன்பளிப்புகளை நீங்கள் தாராளமாக எடுத்து விட்டு செல்லலாம் என்று அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அனுப்பித்தாங்க. அந்த இடத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக பேச ஆரம்பிச்சாங்க அந்த மன்னரிடம், நாங்கள் வந்து வறியவர்கள், அதாவது நாங்கள் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள், எளியவர்களை வஞ்சித்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்த பணங்களையும் பொருட்களையும் நாங்கள் அபகரித்து தின்னக்கூடியவர்கள், இப்படி இருக்கும் பொழுதுதான் எங்கள் மத்தியில் ஒரு தூதர் வந்தார், அவர் இறைவனே ஒருவனே என்று வணங்க வேண்டும் என்று எங்களை போதித்தார், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், வட்டி என்பது ஹராம் என்று இப்படி நல்ல விஷயங்களை அவர் சொன்ன உடனே அவருக்கு, அந்த மன்னருக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. அவன் இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த சூராவுடைய ஒரு பின்னணி, ஒரு முன்னுரை என்று வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது சூராவுடைய வசனம், முதல்ல வசனம் பாருங்க, காஃப் ஹாயா ஐன் ஸ்வாத் இல்லையா, இது 5 எழுத்துக்கள் உள்ள ஒரு ஹுருஃப் முகத்தாத் என்று சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தங்கள் நமக்கு அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன்.
இன்னும் சில உலமாக்களுடைய சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, காஃப் காஃப் என்றால் காஃபா, அல்லாவே ஒரு போதுமானவன் நமக்கு. அல்லாவே எல்லா விஷயத்திலும் அவன் நமக்கு போதுமானவன். ஹா என்றால் அல்லாஹ் ஹாதி, அல்லாஹ் மனிதர்களை நேர்வழி காட்டக்கூடியவன். யா என்றால் தன் உபகாரத்தை தன் அடியான் மீது அப்படி பொழிகின்றவன். தன் உபகாரத்தை, தன் அன்பை, தன்னுடைய உதவியை தன் அடியான் மீது அப்படியே பொழிகின்றவன். ஐன் என்றால் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் தாலா எல்லா விஷயத்திலும் நன்கு அறிந்தவன். சாத் என்றால் அவன் அவன் சொல்லக்கூடிய அவன் கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையானவன், அவன் வாக்குறுதி மீறமாட்டான் என்பதாக சிலருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஏகபத்த முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து, இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் உடையவனே அறிந்தவன் என்று எல்லா முஃபஸ்ஸிர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது வசனம் பாருங்க, திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு புரிந்த அருளை நினைவு கூறுவதாகும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த சூறால 2வது வசனத்திலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் ஆரம்பிக்கப்படுது. அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு துவா செய்து கொண்டே இருந்தாங்க இல்லையா? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை வாரிசாக கொடு. கால ரப்பி இத்நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அவர் தம் இறைவனம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வயதாகிவிடு, 90க்கு மேல வயதாகிவிட்டது. அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. அழைத்து, ஏனென்றால் நீ எனக்கு முன்பாகவே ஏகப்பட்ட பொக்கிஷங்களை நீ பொழிந்தவன், ஏகப்பட்ட பரக்கத்துக்களை என் மீது சாட்டியவன், பொழிந்தவன். ஆகவே நீ எனக்கு இதையும் கொடு என்று அவர்கள் துவா செய்கிறார்கள், மிகவும் தாழ்ந்த குரல். கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ரஅசு ஷைபா வலம் நகும் பிதுஆக் ரப்பி ஷகியா. அவர் தம் இறைவனும் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது அவர் கூறினார், என் இறைவனே, நிச்சயமாக என் எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன, என் தலையையும் நரையால் வெண்மையாக இலங்குகிறது. இஸ்டாலா என்று சொல்ல, இஸ்டால நான் என்றால் தீ பிடித்து விட்டு, தீ பத்தி பிடித்து விட்டது. இந்த வெண்மையும் கூட ஒரு முடி இன்னொரு முடியை அப்படியே பரவி கொண்டு போகுமா. இஸ்டாலன்னு சொல்லுவாங்களாம். அது எப்படி நெருப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை அப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு போதோ, அது மாதிரி இந்த வெண்மையும் இந்த முதுமையின் காரணமாக என்னுடைய தலை முடியும் ஒன்றின் பின் ஒன்றாக வெண்மையாய் கொண்டே போகிறது. யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன, இதற்கு பிறகு எனக்கு குழந்தை பிறக்குமா என்று என்னால் முடியாது. அந்த அளவு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறாங்க. மன்றாடி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், எனக்கு என்ன செய்ய, நீ ஒரு குழந்தையை கொடு. இன்னி ஹிஃப்துல் மவாலி மின் வராஇ வகானத் இம்ராத்தி ஆக்ரன். அவங்களை பற்றி சொல்றாங்க, அவனுடைய மனைவியை பற்றி சொல்றாங்க. என்னுடைய மனைவியோ ரொம்ப அவன் முதுமை அடைந்து விட்டான், அவளுக்கு நிச்சயமா முடியவே முடியாது. இப்படி இருக்கும் தருணத்திலே எனக்கு நீ ஒரு வாரிசு கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தாழ்ந்த குரலில் கேட்கிறாங்க. ஏன் தாழ்ந்த குரலில் கேட்கிறாங்கன்னா, மற்ற மக்கள் நினைக்க கூடாது இல்ல, என்ன இது இந்த வயசு தள்ளாடுற வயசுல கூட இப்படி ஒரு குழந்தையை கேட்கிறாரு என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது அல்லவா? அதனால்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த தாழ்ந்த குரலில் கேட்கிறாங்க. எரிசுனி வைரசுமின் ஆலியாக்கும், அந்த வாரிசு, நான் என்னுடைய வாரிசுகளை எனக்கு வாரிசு தான் என்று கேட்கிறேன் இல்லவா? என்னுடைய சொத்துக்கோ என்னுடைய மற்ற உடைமைகளுக்கோ நான் வாரிசு கேட்கல, மாறாக நான் கொண்டு வந்த ஏகத்துவத்தை, கொண்டு வந்த கொள்கையை மற்ற மக்களுக்கு பரப்ப வேண்டும். இது என்னுடன் நின்றக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாது. அதனால என்னை மகனும் அதை ஏந்து கொண்டு மற்ற மக்களுக்கு பரப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்க வாரிசு கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்யறாங்க இல்லையா? இந்த துவா எங்க செய்யறாங்க? மெஹராப் என்று செய்யறாங்க. அந்த மெஹராப் எங்க உள்ளது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மெஹராப், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மெஹராப்ல எங்க இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து பலவிதமான உணவுகளை பொழிந்து தருகிறானோ, அந்த மெஹராப்ல இருந்து அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு கொடு. ஏன்னா நீ இந்த மரியமுக்கு உன் புறத்திலிருந்து பலவிதமான உணவுகளை, பலவிதமான பலன்களை நீ தருகின்றாய். அப்படிப்பட்ட தரக்கூடியவன், நீ எனக்கு ஒரு வாரிசு கொடுப்பாயா
துர்ரியை இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது துர்ரியத்தன் தையீபா, எனக்கு சாலிஹான ஒரு வாரிசை கொடு. நம்ம வாரிசு கேட்கும்போது கூட யாராவது எனக்கு ஆண் மகனை கொடு இப்படி கேட்கக்கூடாது. சில உலமாக்கள் சொல்றாங்க, முஃபஸிர் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துர்ரியத்தன் தையீபா என்று கேட்டாங்க. நீங்க அப்படி கேளுங்க, துர்ரியத்தன் தையீபா கேளுங்க என்று சிலருடைய கருத்தாராய்க்கிறது. அவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனையை கேட்ட உடனே என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. அவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்து அவருக்கு ஒரு தூய வாரிசை, ஒழுக்கமான ஒரு வாரிசை, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாரிசை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு கொடுக்கின்றான். அவளுக்கு ஒரு சுப செய்தி சொல்றான், உங்களுக்கு நாம் ஒரு ஆண் குழந்தையை கொடுப்போம், பிகுலாம், ஒரு ஆண் குழந்தையை கொடுப்போம். ஒன்றாவது. இரண்டாவது, இஸ்முஹு யஹ்யா, அவனுக்கு நாமே பேர் வைப்போம், யஹ்யா என்ற பேர் வைப்போம். இது இரண்டாவது. மூன்றாவது, லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்பாக இந்த பேர் யாருக்குமே சூட்டப்படல. இப்படி மூணு அத்தாட்சிகளை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சுப செய்தியாக, ஒரு நற்செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன, ஒரு ஆண் குழந்தை, இரண்டாவது யஹ்யா என்ற பேரு, பிறகு மூணாவது இதற்கு முன்பா இந்த பேர் யாருக்கும் சூட்டப்படல. இப்ப புது பேர் வைக்கலாமா என்று ஒரு கருத்து இங்கே எழுப்புறாங்க. புது பேர் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன் மகன்களுக்கு காசிம் என்ற பேர் வைத்தாங்க. காசிம் என்பது அந்த அரபு நாட்டிலேயே ஒரு புது பேரா இருந்துச்சு. புது பேர் வைக்கலாம், நம்முடைய முன்னோர்களுடைய பேர் வைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தன் இரண்டாவது மகனுக்கு இப்ராஹிம் கூட வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்ததுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தன் மகனுக்கு இப்ராஹிம் என்ற பெயர் வைத்தாங்க. ஆகவே நாம் புது பேரும் வைக்கலாம், நம்முடைய முன்னோர்களுடைய நல்ல பேர், அர்த்தமுள்ள ஒரு பேர், நபிமார்களுடைய பெயர்களை அதையும் வைக்கலாம் என்று சிலருடைய மார்க்க அறிஞருடைய கருத்தாக இருக்கிறேன். அடுத்ததாக 8வது வசனம் பாருங்க. கால ரப்பி அன்னா யகூனு லீ குலாம், அல்லாஹ் அவங்களுடைய துவாவை அங்கீகரிச்சுட்டான். உங்களுக்கு 3 நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு அவங்க மீண்டும் கேட்கிறாங்க, கால ரப்பி அன்னா யகூனு லீ குலாம், ஓ அல்லாவே, அல்லாவே என் இறைவனே, என் மனைவியோ மலடாகவும் முதுமையின் தள்ளாத பருவத்தை நான் அடைந்து இருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு புதல்வனை உண்டாவான்? இது அவங்க சந்தேகத்தினால கேட்கல. நீ சொல்லி வந்து 3 நற்செய்திகள், அந்த நற்செய்தியை நீ கம்ப்ளீட் பண்ணு, நீ பூர்த்தியாக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தவிர சந்தேகத்தில் அவங்க கேட்கல. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, இப்படி ஒரு ஆண் குழந்தை யஹ்யா என்ற பேரு. இப்படி சொன்ன பிறகு அவங்க இந்த கேள்வி எழுப்புவது சந்தேகத்தின் பேரால அல்ல, மாறாக நீ சொல்ல வந்த அந்த சுப செய்தியை முழுமையாக்கு என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், கால கதாக், அப்படிதான் ஆகும், நீங்க அதான் கவலைப்படாதீங்க, நான் முடிவு எடுத்துட்டேன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆறுதலை தர்றான். கால கதாலிக், அப்படிதான் ஆகும், சரிங்களா? கால ரப்புக்கு அலைஹி ஹய்யின், இது பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ்வுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, இது ரொம்ப சுலபமானது, மிக இலகுவானது அல்லாஹ்வுக்கு. மின் வகத் ஹலக்துக மின் கப்ல் வலம் தகு ஷையா, நீ முன்னாடி ஒண்ணுமே இல்லாத போது நான் உன்னையே படைத்தேன். அப்படி இருக்கும்போது உன்னை மகனை படைப்பதற்கு பெரிய எனக்கு சக்தி தேவையில்லை, ரொம்ப சுலபமானது என்று அல்லாஹ் என்ன செய்யனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனங்களை இறக்கி என்ன செய்யனா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு நல்ல குழந்தையை அல்லாஹ் தஆலா அந்த ஆண் குழந்தை அல்லாஹ் என்ன செய்வான் கொடுப்பான் என்று சொல்லிட்டாங்க. பிறகு இந்த இடத்துல நபிமார்களுடைய யா ஜக்கரியா இங்கே அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யா ஜக்கரியா ஜக்கரியான்னு சொல்றான் இல்லையா. இப்போ சில ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது நபிமானுடைய பெயர்களை அல்லாஹ் அழைத்து என்ன செய்வான், பேசுவான். அது என்னன்னா, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்வானா அல்லாஹ் அப்படி பேசுவான். யா ஜக்கரியா, யா மூசா, நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல யா மூசா, மூசாவே என்று அல்லாஹ் அழைத்துக்கிறான் இல்லையா. அதே போன்ற மற்ற யா தாவூத், இது மாதிரி நிறைய இடத்துல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் அழைத்து என்ன செய்தான், அவர்களை பெயர்களே சொல்லியிருக்கிறான். அது அவர்கள் மீது உள்ள அன்பு அதை வெளிப்படுத்துவதற்காக
அந்த நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக. இப்போ நம்ம கூட பேசும்போது யார்கிட்டயே பேசும்பொழுது அவங்க பேர் சொல்லும்போது பேசும்பொழுது அவங்க ஒரு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நம்ம நீ யார் அப்படி ஏன்னு சொல்றது கூட அந்த பிள்ளையுடைய பேர்களை அழைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஒரு தாட் வருது. சாருக்கு என் பேர் தெரியுது, சாருக்கு என் பேர் ஞாபகம் வச்சுக்கிறாரு. உடனே அவன் சந்தோஷமா சிரிப்பான். ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படுத்தும் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் அவன் சில விஷயங்கள்ல நபிமார்களை பேர்களை சொல்லும் பொழுது அந்த உள்ள ரெண்டுமா நெருக்கமான ஒரு உறவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனா ரசூல்லாவுடைய பேரை மட்டும் எங்கேயுமே அல்லாஹ் சொல்லல. யா முஹம்மது இங்க எங்கேயுமே சொல்லல. அவருடைய புனைப்பேர் மற்ற பெயர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். யா ஐயுஹன் நபி, ஓ நபியே. யா ஐயுல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்தி இருப்பவரே. யா ஐயுல் முத்தஸ்ஸிர், இப்படி ரசூல்லாவுடைய அந்த சிறப்பு பேர்கள்லாம் சொல்லிக்கிறான். தவிர எங்கேயுமே ரசூல்லாவுடைய பேரை கூப்பிட்டு அல்லாஹ் அழைக்கல. இது ஏன்னா ரசூல்லா மீது அல்லாஹ் ஒரு மரியாதை வைத்திருக்கணும். அவர்கள் மீது உள்ள ஒரு அன்பு அது வேற, இது ஒரு மரியாதை. அதனாலதான் நாம சில விஷயங்களை நம்ம அவருடைய சிறப்பை பேர் வைத்து கூப்பிடுவோம் எல்லாரையும் இல்லையா? அவருடைய பேர்லயே நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன்னா ஒரு மரியாதை, இவர் பெரியவர், இவர் நம்ம இவருடைய சிறப்பு பேர் வேற ஏதாவது அவருடைய டைட்டில், அவருக்கு வேற அவர் கொடுக்கப்பட்ட ஏதாவது டைட்டில் அதை பத்தி நம்ம கூப்பிடணும். தவிர அவர் பேரை நம்ம என்ன கூப்பிட மாட்டோம். அதே போலதான் ரசூல்லாவுடைய அந்த சிறப்பு பேர்கள் எல்லாம் அழைப்பான். தவிர ரசூல்லாவுடைய எங்கேயுமே யா முஹம்மது என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. இது இங்க உள்ள கருத்து பதிவு பண்றேன். இப்போ மெஹராப், இப்போ அவங்க துவா செஞ்சாங்க இல்லையா? மெஹராப் என்ற இடத்துல அவங்க துவா செய்யறாங்க. அந்த மெஹராப்னா என்னன்னா அந்த இதனுடைய வேர்ச்சொல் ஹர்பு. ஹர்புனால சண்டை, யுத்தம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தன்னுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மெஹராபுக்கு எப்படி துவா செஞ்சாங்களா? தன்னுடைய மனோ இச்சைகளும் போர் செய்தாங்களாம். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, மெஹராபுடைய இன்னொரு வேர் சொல் ஹரபனா சோர்வு, களைப்பு. அவங்க இந்த மெஹராப்ல உட்கார்ந்துட்டு களைப்பு ஆகும் வரை, சோர்வு ஆகும் வரைக்கும் துவா செய்து கொண்டே இருந்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யனா அங்க இந்த மெஹராபுடைய அந்த வார்த்தையே இங்க சொல்றான் இல்லையா? அதுக்கடுத்து வாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை கொண்டு ஒரு சூரா இல்லையா? ஒரு சிறப்புமிக்க ஒரு பெண்மணி என்றால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான். வஸ்தஃபாக்கி என்று அல்லாஹ் நான் உங்களை தேர்ந்தெடுத்தோம் என்று 2 முறை அல்லாஹ் தஆலா என்ன ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றோம். இஸ்தஃபாக்கி நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஒரு பெண்மணி, அதாவது நல்ல பெண்மணி, அதாவது நல்ல பெண்மணி அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது அவங்க அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு நேச்சர் பண்றாங்க. நம்ம இதெல்லாம் அறிந்த விஷயம்தான். சூரா ஆல இம்ரான் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை நான் அல்லாஹ்வுடைய சேவைக்காக அர்ப்பணித்து விடுவேன் பைத்துல் முகத்தஸுக்கு என்று நேச்சர் பண்றாங்க. ஆனா கடைசியில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யனா அந்த ஆணுக்கு பதிலாக பெண்ணை கொடுத்துட்டான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டான். ஆனால் அந்த பெண்மணி அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அந்த சொன்ன உறுதியில, அந்த வாக்குறுதியை அதை மீறவே இல்லை. என்ன இருந்தாலும் நான் அர்ப்பணிச்சிட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுக்கான இந்த பைத்துல் முகத்தஸ்ல அவங்களுக்கான ஒரு தனியாக ஒரு அறை போடப்பட்டது. அந்த அறையில ஒரு திரை போடப்பட்டது. அப்பொழுது எப்பொழுதுமே அவங்க என்ன செய்வாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பிறகு அங்கேயே இருப்பாங்க. இதை அவங்களை பராமரிக்கக்கூடிய எல்லா பொறுப்புமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் தஆலா அவங்க குடும்பத்தார் கொடுத்தாங்க. ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவியின் சகோதரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியின் சகோதரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் இல்லையா? அதனால ஒரு சின்னத்தா என்ற ஒரு உறவு கூட வருது இல்லையா? தாய்க்கு பிறகு ஒரு சின்னத்தாவுடைய உறவு. அதனால அவங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா, மற்ற மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அவர்கள் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தாங்க. என்ன விஷயமானாலும் அவங்க தான் முதல்ல கேட்பாங்க. அவங்கள உணவு எல்லா விஷயங்களும் என்ன செய்வாங்க, அவங்க தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மெஹராப்ல தங்கி கொண்டிருந்தாங்க. வத்குர் ஃபில் கிதாப் மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகான் ஷர்கியா. நபியே, இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுவீராக.
அவர் தம் குடும்பத்தினரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் தனித்த பொழுது இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஜக்கரியா அல்லா தலா வகி அனுப்புறான். ஜக்கரியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்ன செய்யலாம், உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி கொடுக்க போறோம் சொல்லி என்ன செய்யலாம், அவங்க அந்த ரூஹ ஊதுறாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பம் மாறாங்க. உடனே என்ன செய்றாங்க, ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னந்தனியாக போறாங்க மக்கான். இது வந்து ஆரம்பத்துல வந்து அவங்க தனியாக மக்கள் கிழக்குடைய திசையில எந்த அளவுன்னா பலஸ்தீனுடைய அந்த பள்ளிவாசி இப்போது கூட அந்த இடம் இருக்குதான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தங்கப்பட்ட அந்த அந்த அறை இன்றும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன அந்த அறை அங்கேயே போய் இருப்பாங்க இல்லையா. அங்கே இருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு ஒரு மனிதர் வருகிறார் இல்லையா. அந்த திரை போடப்பட்டுள்ளது. அந்த அந்த அறைக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. இருந்த போதிலும் ஒரு மனிதர் அவர்கள் முன்பா நிற்கும் பொழுது உடனே பயந்துடுறாங்க. இரண்டாவது மக்கான் ஷர்கியா, கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் தனித்த பொழுது. இந்த கிறிஸ்தவருடைய ஆலயங்களை பார்க்கும் பொழுது அவருடைய ஆலயங்களுடைய அந்த நம்ம எப்படி மெஹரா மேக்கப்புக்கு வைக்கிறோமோ அதே போல கிறிஸ்தவருடைய ஆலயத்துடைய அந்த இது பார்க்கும் பொழுது கிழக்கு பக்கமா வைப்பாங்க. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு பக்கமா ஒதுங்கினாங்களா இல்லையா. அந்த அடிப்படையில் தான் இன்று கூட கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது அது கிழக்கு திசையில தான் அங்கே செய்வாங்க. அந்த அந்த முன்னாடி மெஹரா மாதிரி செய்வாங்க. அங்கிருந்து தான் பிரச்சாரம் கொடுப்பது, அங்கிருந்து தான் எல்லாமே அவங்க சுப செய்தி பேசுவது, மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதை நம்ம எப்படி மெஹராபை மேற்கு பக்கம் நின்று தொழுகிறோமோ அவர்கள் இந்த கிழக்கு நின்று தொழுவாங்களாம். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கிழக்கு பகுதியில் ஒதுங்கினாங்க. இந்த பத்தத்தை என்பது சொல்வது இஅ்திஸால், அதாவது ஒதுங்கி செல்வது. ஏன்னா அவங்களுடைய தாயார் அர்ப்பணித்து விட்டாங்க அல்லாஹ்வுக்காக, பைத்துல் முக்தஸ்க்காக அர்ப்பணிச்சுட்டாங்க இல்லையா. அதனால அவங்க ஏன்னா அந்த சமயத்தில் பைத்துல் முக்தஸ்ல நிறைய ஆண்களும் சேவை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால இவங்க வந்து அவங்க கிட்ட எல்லாம் இல்லாம ஒதுங்கி யாருன்னு நம்ம பேசக்கூடாது, யாரும் என்ன பார்க்கக்கூடாது என்று என்ன ஒதுங்கி என்ன செய்றாங்க, கிழக்கு திசை பகுதியிலே சென்று ஒரு அறையை அமைத்து கொண்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சாங்க. அது கிழக்கு திசை என்பது இன்று கூட கிறிஸ்துவருடைய கிழக்கு அதே ஃபாலோ பண்றாங்க. பத்தகத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர் தம்மை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்து கொண்டார். அப்பொழுது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். அவருக்கு நிறைவான ஒரு மனிதராக அவர் தோற்றம் அளித்தார். பஷரன் சவியா, எந்த விதமான நோய் இல்லாமல், எந்த விதமான அவருடைய உடலிலே எந்த பாகமும் ஊனம் இல்லாமல் முழு மனிதராக தோற்றம் அளிக்கிறார். இந்த தோற்றம் அளித்த உடனே அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மான் மின்க இன் குன்த தகியா. அப்படி அவரை கண்டதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை கண்டதும், நிச்சயமா நான் உம்மை விட்டும் அளவற்ற அருளானிடம் காவல் தருகின்றேன். இங்க அவங்க வந்து அல்லாஹ் என்று சொல்லல, அஊது பில்லா என்று சொல்லல, அஊது பிர் ரஹ்மான், அளவற்ற அருளானன் அவனிடமிருந்து நான் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடுகிறேன். நீர் இறைச்சமுடையவராக இருந்தால் என்னை நெருங்காதீர் என்று அவர் கூறினார். உடனே அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ எந்த ரஹ்மானை தேடுகிறாயோ அந்த ரஹ்மான் தான் என்ன அனுப்புனா, என்ன உன்கிட்ட அனுப்புனா. அந்த ரஹ்மான் தான் நான் என்பவன், நான் வந்து மனிதன் அல்ல. அந்த ரஹ்மான் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு போவது ஒரு மலக்கு. கால இன்னமா அன ரசூல் ரப்பி லி அஹபலகி குலாமன் ஜக்கியா. இவ்வளோ அழகா சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நிச்சயமா நான் உம்முடைய இறைவனை தூதுவன், அவன் தூதன்பா, பரிசுத்தமான புதல்வரை உமக்கு நன்கொடை அளிக்க வந்துள்ளேன் என்று சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, காலத் அன்னா யகூனுலி குலாம். இது எல்லா பெண்களுடைய, அவங்க எந்த பெண்ணாலும் கேட்க செய்வாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு கல்யாணமும் ஆகலை, எந்த ஆணையை தொடலை, நான் ஆண்களிலிருந்து தனித்தவளா இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? இது எல்லா பெண்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அங்கே கேட்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் எம் சஸ்னி பஷரும் வலம் அக்கு பகியா, அதாவது நான் நடத்தை கெட்டவளும் அல்ல, என்னை எந்த விதமான ஆணும் தீண்டவில்லை, நான் நடத்தை கெட்டவளும் அல்ல, எனக்கு கல்யாணம் திருமணம் ஆகலை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், கால கதாலிக்,
எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னாலும் அதே இப்போ நீங்க சொல்றான், அப்படிதான் ஆகும். இது நான் முடிவு எடுத்துட்டோம், கண்டிப்பா ஆகும். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை பார்க்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒற்றுமையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒற்றுமை பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடம் மெஹராப். மரியம் அலைஹிஸ்ஸலாமும் மெஹராப்ல இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் மலக்கு வந்தாரு. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த மெஹராப்ல இருந்த துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துவா அங்கீகரித்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். வேற்றுமை பார்க்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லாம் குழந்தைய கூட கேட்டாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் கேட்கல, அவங்க துவாவே கேட்கல. ரெண்டாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சான்று கேட்டாங்க, நீ குழந்தைய கொடுப்பாங்க என்று எனக்கு நற்செய்தி சொல்லிவிட்டாய் அல்லவா, எனக்கு அதுக்கு சான்று கூட என்று கேட்டாங்க. நான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சான்று ஒன்று கேட்கல. இதுதான் இவங்களுக்கு ரெண்டுக்கும் மத்தியில ஒரு வேற்றுமை ஒரு ஒற்றுமை. பிறகு ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சொன்னான், நீ கவலைப்படாதீங்க, இது இந்த குழந்தை என்பது சாதாரண குழந்தை அல்ல, வலினஜஅலஹு ஆயத்தன் லின்னாஸ் வரஹ்மத்தன் மின்னா, இந்த குழந்தை உங்களுக்கு நம்மிடமிருந்து ஒரு அருளாகவும் நாம் அவரை ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம், ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடந்து ஒரு அருளாகும், இது ஒரு ரஹ்மத் உங்களுக்கு, அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுக்கலாம் மரியமே அலா நிசாஇல் ஆலமீன், உலகத்தாருடைய எல்லா பெண்களை விட உங்களே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலாம், நீங்க தான் இந்த காரியத்தை செய்யணும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சொல்றான், அவங்களை ஆசுவாசம் படுத்துறான். நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, என்னடா எனக்கு குழந்தை தரான் அல்லாஹ் தரானே, நீங்க கவலைப்படாதீங்க, நாம் உன்னை தேர்ந்தெடுக்கிறோம், உன் மூலமாக வரக்கூடிய இந்த குழந்தை இருக்குது எல்லா மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக வேண்டும். இதன் மூலமாக எப்படி இந்த சூர கஹஃப் சூர மரியம் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சூறாக்கள் எல்லாமே, இந்த சூறாக்களை பார்க்கும்பொழுது நாம் எல்லாம் அதிகமான இந்த சூறாக்களிலே அற்புதங்களை பார்க்கலாம். சூர கஹஃப்ல ஒரு அற்புதம் இருந்துச்சு இல்லையா, ஷேக் சொல்லியிருப்பாங்க அற்புதம். இந்த சூறால இது ஒரு பெரிய அற்புதம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குழந்தை, முதுமையான காலத்தில் இருந்த அந்த தள்ளாத வயசுல ஒரு குழந்தை எல்லாம் கொடுக்குறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குழந்தை தரான். இது எல்லாம் அற்புதம். அதனால இந்த சூறாக்கள் எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக காஃப் சூரா, மரியம், வரக்கூடிய தாஹா சூரா, இதெல்லாம் மூணுமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சூறாக்கள், அற்புதங்களை எல்லாத்தெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூறாக்கள் எல்லாம் இருக்கிறோம், எல்லாம் இறக்கி விடலாம். பிறகு என்ன செய்றாங்க, ஆம்பரம் மகலியா, இது உன் இறைவன் முடிவு செய்து விட்டான், இது விதிக்கப்பட்டு விட்டது, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதன் பால் அவரை கருகு கொண்டா சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அக்கற்பத்துடன் தொலைவில் ஒரு இடத்தை சென்று அடைகிறாங்க. எங்க போறாங்கன்னா, இப்ப கர்ப்பமாவது அங்க அதை சுமக்கிறாங்க, தன் குழந்தையை சுமக்கிறாங்க. சுமந்து கொண்டு செய்றாங்க, சரி இங்கே இருக்கக்கூடாதுன்னு செய்றாங்க, ஒரு ரொம்ப தூரமா போறாங்க. எந்த அளவு சொல்றாங்கன்னா, முஃபஸிர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட மிஸ்ருடைய பார்டர் வரைக்கும் போயிட்டாங்க. அங்க போய் ஒதுங்கி நிக்கிறாங்க. பலஸ்தீனிலிருந்து பலஸ்தீனுடைய பார்டர், அதுக்கு அடுத்தது போனா மிஸ்ர், எகிப்து வந்துருது. அந்த பார்டர் வரைக்கும் போய் என்ன செய்றாங்க, ஒதுங்கிடுறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அந்த இடத்துல தான் அல்லாஹ் என்ன செய்றான், பல வித விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க காட்டுறான் இல்லையா. பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இது ரஹ்மத் அல்லாஹ் தான் சொன்னான், இது ரஹ்மத்து, நாம் அன்பினால் நாம் என்ன செய்ய உங்களுக்கு கொடுத்துருக்கணும், இது அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யனா ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆறுதல் சொல்றான். இப்போ இங்க பார்க்கும் பொழுது அந்த வயசை, இப்போ அவங்க குழந்தைய சுமக்கிறாங்க, அந்த வயது இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அந்த சுமக்கக்கூடிய அந்த வயசு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் 13 வயசாம். 13 வயசுல குழந்தைய சுமக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க இது இமாம் தபரி கிறிஸ்தவர்கள் சொல்வதாக இவங்க பதிவு பண்றாங்க. 13 வயசுல சுமக்கிறாங்க. பிறகு அவங்க மகன் பிறக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. 33 வருடங்கள் வாழ்றாங்க. 33வது வருடத்துல 33வது வயதுல அல்லாஹ் அவங்க உயர்த்துறான். இவருடைய கூற்றுப்படி, கிறிஸ்தவருடைய கூற்றுப்படி 32 வயசுல அல்லாஹ் அவங்கள உயர்த்திடுறான். நம்முடைய ஹதீஸ அடிப்படையில 33 வயசுல அல்லாஹ் அவங்க நினைச்சனா மேல உயர்த்திறான். அதன் பிறகு 6 ஆண்டுகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க. அப்ப எத்தனை வருஷம், நீங்க ஒரு கேள்வியா வச்சுங்க, சரிங்களா.
இப்போ ஆண்களுக்கு சொர்க்கத்துல 33 வயசு ஏன்லாம் நினைக்கிறான்னா, இப்போ சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் 33 வயசு எல்லாம் நினைச்சுக்கிறான். ஏன்னா இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காரணமாக, அவர் மூலமாக அவங்களை எப்படி அல்லாஹ் 33 வயசுல மேல உயர்த்தினாலும் அதே வயசு தான் சொர்க்கவாசிகளுக்கு, எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் 33 வயசு தான் என்று அல்லாஹ் நிர்ணயிச்சிடறான். இப்போ வந்து நினைச்சாங்க, இப்போ அந்த சூழ்ந்து அங்கே போய் ஒரு ஒதுங்கிடுறாங்க இல்லையா? ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல போய் ஒதுங்குறாங்க, ரொம்ப தூரமாக போய் ஒதுங்கிடுறாங்க. பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை பேரித்த மரத்தின் அடிபாகத்தின் பால் கொண்டு வந்தது. அந்த மரத்துக்கிட்ட அங்கே போய் ஒதுங்குறாங்க, பிரசவ வேதனை அதிகமாகிறது, அங்கேயே உட்கார்ந்துறாங்க. இதற்கு முன்பு நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாகி இருக்கக்கூடாதா? ஏன்னா அந்த பிரசவ வேதனை என்பது பெண்களுக்கு மறு வாழ்வு இல்லையா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிரசவ வேதனை. அந்த பிரசவ வேதனையை தான் அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் மறித்திருக்க கூடாதா, இறந்திருக்க கூடாதா, அல்லது நான் மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த கவலையை அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ஏன்னா ஒதுங்கிடுறாங்க. எத்தனை நாள் தான் இங்க இருப்பாங்க அவங்க? எப்படியுமே தன் ஊருக்கு திரும்பி தான் ஆகணும். வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் அல்லவா? நீங்க நாள் முழுவதுமே காடு மரம் அப்படி மேய்ந்து கொண்டே இருந்துட்டு இரவுல எங்க போகணும்? வீட்டுக்கு தானே போகணும். அதே போல தான் மரியம் யோசிக்கிறாங்க, நான் என்ன செய்வது? நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் திருப்பி ஊருக்கு தான் போகணும், என் நாட்டு மக்களுக்கு போய் முன்னாடி நிற்கணும், நான் என்ன செய்வது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட்டுறாங்க அவங்க. யா லைத்தனி மித்து கபல ஹாதா உகுன்து நசியம் மன்சியா. ஏன்னா எனக்கு கல்யாணமும் ஆளு, அல்லாஹ் கொடுத்தான், நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ இந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்பொழுது என்னை மக்கள் என்ன பேசுவாங்க என்று அந்த கவலையிலே என்ன செய்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பனாதாஹா மின் தஹ்திஹா, அல்லாஹ் அங்கேயே சத்தம் போடுறான். ஒரு மாணவர் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றான், அல்லா தஹ்சனி, நீங்க கவலைப்படாதீங்க, அது நீங்க அதை பத்தி நீங்க எந்த விதமான வெறி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. அல்லா தஹ்சனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு கீழே இருந்து, மரியமே கவலைப்படாது, உம்முடைய இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழாலேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல உட்காடுறாங்க. அந்த பேரித்த மலத்துடைய அந்த சில முஃபஸிர் சொல்றாங்க, அந்த பேரித்த மலமும் பட்டு போய் விட்டதாம். அது காய் தரக்கூடிய அந்த சக்தி இல்லையா அந்த 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 பேரித்த மலத்துக்கு. அதே பக்கத்துல இருந்த ஒரு ஆறு போய் இருந்துச்சா முந்தைய காலத்துல, அந்த ஆறும் வெறிச்சோடி போய் விட்டதாம், வற்று போய் விட்டதாம். அந்த ஆறுல தண்ணி ஓடுமான்னு என்ற ஒரு சந்தேகமா இருந்துச்சான், இந்த ஆற்றுல தண்ணி ஓடுமா என்று. அந்த அளவு வற்று போன ஒரு ஆடு, பட்டு போன ஒரு மரம், இந்த இரண்டுத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான், இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுக்குறான். ரெண்டுத்துக்குமே அந்த தண்ணி ஓடுது, பேரித்த மலமும் நல்ல கனி குடிக்கிறது, பேரித்த மலம் அந்த கனியை கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருக்குது அந்த மரம். அதனால இங்க சில மருத்துவர்கள் சொல்றாங்க, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் சமயத்திலே பேரித்த மலம் சாப்பிடுவது நல்ல ஊட்டச்சத்தம். இப்போ நம்முடைய பெண்கள், நம்முடைய ஊர்ல நம்முடைய தமிழ்நாட்டில் கலாச்சாரம் என்னன்னா, பெண்கள் கர்ப்பமாயினால 7 மாசம் ஆயிடுச்சு என்ன செய்வாங்க, தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா? தாய் வீட்டுக்கு போனா ஏன்னா அந்த கர்ப்பமான பெண்களை எந்த விதமான கேள்வி கேட்டக்கூடாது, அவருடைய மன நோங்க அடிப்படை பேசிடக்கூடாது, கோவப்பற்றக்கூடாது. ஏன்னா அதனால குழந்தைக்கு ஒரு அழுப்பு, ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைய, அந்த பெண்ணை அந்த தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. தாய் வீடு ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த தாய் வீட்டுக்கு போனோம்னா அந்த பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அளப்பரியாத ஒரு சந்தோஷம் வந்து தாய் வீட்டுக்கு போயிட்டாலே. அதே மாமியார் வீட்டுக்கு வந்தாதான் அடி மூஞ்சாடி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? தாய் வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம். அதே போல் கர்ப்பமான உள்ள பெண்கள் பேரித்த மரங்களை சாப்பிடுவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா இது ஊட்டச்சத்து. முன்னாடி கூட நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது லைன் டேட்ஸ் ஒரு விளம்பரம் பயங்கரமாக வரும், இந்த கர்ப்பமுள்ள பெண்களுக்கு இதை கொடுங்கன்னு. இப்பெல்லாம் அது இருக்கான்னு தெரியல, அது லைன் டேட்ஸ் ஒரு விளம்பரம் போடுவாங்க. ஆனால் இந்த டேட் சாப்பிடுவது நல்ல ஊட்டச்சத்தம். மற்ற விஷயங்கள ஏன்னா இந்த எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுவதனால அதனால என்னன்னா பயங்கரமான வாடகை தான் வருது, ஏப்பம் முட்டை வாடகை தான் வரும்.
ஆனா இது போன்ற கர்ப்பமுள்ள அந்த கர்ப்பத்தை அந்த சுமக்கக்கூடிய அந்த பெண்கள் சில ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டால் அந்த குழந்தைக்கு நல்ல விதமான ஆரோக்கியம் கொடுக்கும் என்று இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க. அந்த அந்த இடத்துல உட்காடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யனா, ஓ ஹுஸி இலைக்கு பிஜிதஇன் நஹ்லா துசாக்கித் அலைக் ருதபன் ஜனியா, இன்னும் இதை பேரிச்ச மரத்தின் அடிப்பகுதியை பிடித்து அருகில் இழுத்து குலுக்கும். அல்லாஹ் என்ன செய்யனா, நீங்க அந்த பேரிச்ச மரத்துடைய அடிப்பகுதியை குலுக்குங்க. குலுக்கும் போது அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழும். அதை எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுல அந்த ஆறுல இருந்து தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்க என்று என்ன செய்யனா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றான். இதே இங்க ஒரு கேள்வி எழுப்புகிறது. இதே அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மெஹராப்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது, அல்லாவுக்காவனி அங்க துதி செய்ய கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுக்காவனி சொர்க்கத்திலிருந்து பழங்களையும் பலவிதமான உணவுகளையும் அல்லா தலா கொண்டு வந்தா இறக்குனான் அவங்களுடைய அறையில. ஆனா இங்க என்ன செய்ய சொல்லலாம், நீங்க அதை பிடித்து ஆட்டுங்க, அந்த கிளைய பிடித்து குலுக்குங்கன்றான். ஏன்? அங்க அல்லாஹ் அவனே கொண்டு வந்து கொடுத்தான், குவித்து கொண்டு தான் மெஹராப்ல இருக்கும் பொழுது. இங்க அல்லாஹ் என்ன சொன்னான்னா, நீங்க அதை குலுக்குங்க, பிடிச்சுக்குள்ள. ஏன்? அல்லாவே அந்த பேரித்த மலத்தை அப்படியே கொண்டு மடியில இறக்கலாம் இல்லையா? அந்த சக்தி உள்ளவன் தானே அல்லா தாலா. ஏன் இங்க அழிப்பானா, முஃபஸ்ஸிர்கள் பலவிதமான கருத்துல சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, அங்கு மெஹராப் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல 100% அல்லாஹ்வுடைய அன்பு மிகைத்து கொண்டு இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்ய அவங்களுக்கு கேட்காமலே அங்க உணவுல கொடுத்து கொண்டு இருந்தான். இங்க அந்த குழந்தையுடைய பாசம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பாசம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, தன் பெற்றெடுத்த அந்த குழந்தை மேல உள்ள ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அந்த பாசத்தினால தான் அல்லாஹ் என்ன குலுக்க சொல்றான். இன்னொருடைய சில முஃபஸிர் சொல்றாங்க, அங்க அல்லாஹ்வுக்கே ஒதுங்கிட்டாங்க. இங்க என்ன சொல்றானா, இங்க ஏன் குலுக்க சொல்றானா, உன் குழந்தைக்கு நீ தான் உழைத்து கொடுக்கணும் என்ற ஒரு கருத்து அல்லாஹ் பதிவு பண்றான். உன் குழந்தைக்கு நீ தான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான ஒரு கருத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். நீ குழந்தைக்கு நீயே சம்பாதித்து கொடு, நான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்து கொடுக்காத. நீ சம்பாரி, அலாலான முறையில் சம்பாரி, கஷ்டப்படு, வேலை சிரமமா இருக்கும், அதை நீ ஏற்றுக்கொள். அதனால் அது வரக்கூடிய அந்த வருமானம், அந்த ஹலாலான வருமானம் இல்லையா, நீ குழந்தையை கொடுக்கும்போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும், சந்தோஷம் அடைவானாம். அதனாலதான் ஒரு பாடத்தை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இதுக்கே நேரம் ஆயிடுச்சா, அல்லாஹ் பெற்றெடுக்கிறாங்க. பிறகு என்ன செய்றாங்க, அவங்க ஊருக்கு திரும்புறாங்க. எத்தனை நாள் தான் இங்க இருப்பது இல்லையா, எத்தனை நாள் தான் இங்கே உட்காந்துட்டு இருப்பது, வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் அல்லவா. அங்க போறாங்க, ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போன உடனே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஆனது, எப்படி குழந்தை பிறந்தாய், எப்படி இந்த குழந்தை நீ பெற்றெடுத்தாய் என்ற பலவிதமான கருத்துக்களை கேட்கும் பொழுது அவங்க ஒண்ணுமே பேசலையாம். அவங்க சொன்னாங்களாம், நான் என் மகனை கை காமிச்சாங்க. அந்த மகன் தான் பேசினாராம், கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு அல்லாஹ் தஆலா இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆதானில் கிதாப் வஜஅலனி நபியா, நிச்சயமா நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கின்றேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசிய பிறகு அந்த மக்கள் மௌனமாக விட்டார்கள், அமைதியை காத்து கொண்டாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி எழுப்புகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுல இருந்து பேச ஆரம்பிச்சாங்களா, கண்டினியூவா பேசிட்டே இருந்தாங்களா என்றால் இல்லை. அந்த சமயத்து அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். அதன் பிறகு நார்மலான ஒரு பேபி, நார்மலான ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்தாங்க என்பதாக சிலருடைய முஃபஸ்ஸிரின் கருத்தாய்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க அத்தாட்சி கேட்கும் பொழுது கடைசியில் அல்லாஹ் ஒன்று சொல்றான் இல்லையா, நீங்க 3 நாளைக்கு பேசக்கூடாது, யார்கிட்டயும் மக்கள்கிட்ட பேசக்கூடாது. 3 நாளைக்கு பேசக்கூடாதுன்னா அவங்க நாவு துதி செய்யாதா என்றால் இல்லை, அல்லாஹ் துதி செய்வார்கள். 3 நாளுக்கும் அல்லாஹ் துதி செய்வார்கள், திக்ர் பண்ணுவாங்க, அல்லாஹ் அழைப்பாங்க, துவா செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா மக்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க. மக்கள்கிட்ட பேசும் பொழுது செய்கை மூலமாக பேசுவாங்க. அதே போலதான் இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த சமயத்தை பேசக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்தான். அங்க அவங்க பேசினாங்க. அதன் பிறகு நார்மலான ஒரு பேபி மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்து கொண்டாங்க என்பதாக முஃபஸ்ஸிரினுடைய கருத்தா இருக்கிறது.
இப்படியாக இந்த இடத்துல ஈசா அலை இஸ்லாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் கூறி முடிக்கின்றான். இதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலை இஸ்லாம். இங்கே வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒரு 10 வசனங்கள் கொண்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் தந்தையிடம் போராடுறாங்க. யா அபதி, என் அருமை தந்தை. அரபிகள் வார்த்தை வந்து யா அபதி, யா அபின்னு சொல்லுவோம். நான் யா அபதி சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகம் அன்பு என்பதாக சிலருடைய கருத்தாக இருக்குது. யா அபதி, யா அபதி, யா அபத்தின்னு சொல்றாங்க. என் தந்தையே, என் அருமை தந்தையே, நீ என்னுடைய தந்தையாச்சு, நாங்கள் எப்படி உங்களை விட்டு போகிறது? இப்படியாங்க அவங்க சொல்றாங்க. நீங்க இதை வணங்காதீங்க. எந்த விதமான பயன் தரக்கூடிய, எந்த விதம் பயன் தர இல்லாத ஒரு சிலை நீங்க ஏன் வணங்குறீங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. அவங்க இந்த மத்தியில் பேசுறாங்க. தந்தையே வந்துருங்க, இங்க வந்துருங்க, என் பக்கம் வாங்க. ஆனா அவங்க வந்து கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை சொல்றாங்கன்னா, நீ அராகும் நன்தாலியது யா இப்ராஹிம் லைலன் தந்தையில் அர்ஜுமன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மென்மையாக பேசுறாங்க. யா அபத்தி, யா அபத்தி மென்மையாக பேசுறாங்க. ஆனா அவர் தந்தையோ கடினமாக பேசுறாங்க. ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உண்மை கல்லெறிந்து கொள்வேன். ஆனா அப்பொழுது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோவப்படலையே தன் தந்தை மீது. கால சலாமுன் அலைக். தந்தை இப்படி சொல்ல ஒரு வார்த்தையில நாம எல்லாம் கோவப்பட்டுருவோம் இல்லையா? தந்தை ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்ம உடனே தந்தையை எதிர்த்து பேசுவோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இந்த பணித்துவம், பணிவை காட்டுறாங்க. இங்க பணிவு அவங்க இப்படி சொன்னாங்க. ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை இல்லையா? உன்னை கல்லெறிந்து கொள்வேன், இனி நீ என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று சொந்த அளவு கூட அவங்க எந்த நான் கோவப்படலை. ஏன்னா தந்தை. கால சலாமுன் ஆலை, சரி ஓகே, உண்மையை சலாம் உண்டாவதாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. பிறகு இதுல கொஞ்சம் தெளித்தல்ல சிலனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி இங்கே முடிக்கிறேன். அடுத்ததாக சூரா தாஹா போகலாம். தாஹாவுடைய பின்னணி இதை ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன். எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இந்த வஹி 40 வயசு பிறகு வஹி இறங்க ஆரம்பிச்சதோ, மக்கள் குறைஷிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த மனுஷன் 40 வயசுக்கு நல்லபடியா இருந்தார், நல்ல சிறப்பாக இருந்தார். 40 வயது வரை மக்கா வாசிகள் இவர்களை கொண்டாடி வந்தாங்க. தலைக்கு மேல கொண்டாடினாங்க இந்த நபி முகம்மது. அவருக்கு எல்லா விதமான மரியாதை, அவருக்கு மீது எல்லா விதமான அன்பு, எல்லா விதமான மக்களும் அவரை அன்பு கொண்டார்கள். அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. 40 வயசு வரைக்கும் அவருக்கு இவர் மீது அன்பு இல்லாம யாருமே இல்லாம இல்லை. இந்த மக்கள் காஃபிரும் எல்லாருமே அன்பு கொண்டாங்க முகம்மது மீது. எப்போது வஹி அங்க ஆரம்பிச்சதோ அவர் மீது கோபம், அவர் மீது கொடூரம், அவர் மீது இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சது இல்லையா? இது எதனால? குர்ஆன் வஹி வசனங்கள் இறங்கியதுனால. அதனால அல்லாஹ் சொன்னா, தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஸ்கா. நபியே, தாஹா என்பது அல்லாஹ் உறைவனை அறிந்தவன். நபியே, நீ துன்பப்படுவதற்கான நாம் இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கவில்லை. ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தாஹா எந்தெந்த சூறாக்களை தா என்று ஆரம்பிக்குதோ அந்த சூறாக்களை பாம்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றோம். ஏன்னா தா நம்ம எழுதும் பொழுது கூட அந்த பாம்பு உட்கார்ந்துக்கிற மாதிரி எழுதும் இல்லையா? இப்படிதான் பாம்பு உட்காரும் இல்லையா? தாவை இப்படிதான் எழுதும். அதனால எங்களுடைய உஸ்தாத் ஷேக் ஹஃபீஸ் ரஹ்மான் மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, தா என்று சொல்லக்கூடிய சூறாக்கள்ல அல்லாஹ் பாம்பை கண்டிப்பா என்ன செய்வான், அங்க ஜிக்ர் பண்ணுவான். அவன் இந்த குர்ஆன்ல நம்ம பார்க்கக்கூடிய தா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களை இந்த பாம்பு இந்த வார்த்தைகள் கண்டிப்பா வருகிறது. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் உறுதுணையாக இருப்பானாக, உதவி செய்வானாக என்று கூறியவனாக. என்னால் முடிந்தது நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொன்னேன். அல்லாஹ் தவறு இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னை மன்னித்து அதனுடைய கூலியை தருவானாக. எதை கட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். ஆகிரு தாவானஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.